அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆணவத்தெல்லாம் அழிக்க ஒருத்தன் வராமையா போயிடுவான், வருவான் அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவுடைய ஆணவத்தை அழிக்கிறதுக்கு வந்துட்டாரா எங்க குருநாதர் அப்படின்னு சொல்லி வழக்கமா இந்த திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் போயிட்டு திமுகவை கழட்டி விட்டுட்டு தாவேக்கால சேரும்போது எல்லாம் திட்டி சாபம் விட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் விளங்குவீங்களா, எல்லாம் துரோகிகளா, முதுகுல குத்திட்டீங்களே, முதுகுல இருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி குத்திட்டீங்களே, 2 இன்ச்சு கீழே இறக்கி குத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி கண்டமணிக்கு வந்து பாத்தீங்கன்னா திட்டிட்டு இருப்பாங்க திமுக. ஆனா எங்க குருநாதர் வைகோ போயிட்டு அப்படி போய் முதலமைச்சர் விஜய் அவர்களை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சந்திச்சு பேசிட்டு வந்துட்டு தாவேகா கூட்டணிக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே விசில் அடிச்சு கொண்டாடுறாங்க. அப்பாடா கிளம்பிட்டாரா தலைவர், மிச்சத்தை அவர் பார்த்துப்பாரு, நம்ம உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி திமுக காரங்களுடைய முகத்துல ஒரு தேஜஸை நான் பார்க்கறேன் அந்த மொமெண்ட்ல இருந்து. அதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகளை டே 1லயே பண்ணிட்டாரு நம்ம குருநாதர். என்ன பண்ணாரு, போய் சிஎம் பார்த்துட்டு வந்தாரு. பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நம்ம கிட்ட 2 எம்எல்ஏ இருக்குது, அது 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணா அந்த 2 இடத்துலையும் அப்படின்னு சொல்லி இந்த பஸ்ஸை வேலை பேசுவாங்கல்ல, வடிவேலும் இன்னொருத்தரும் துண்டு போட்டுக்கிட்டு கவர்மெண்ட் பஸ்ஸை அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு வந்துட்டாப்புல நம்பாலு. அவரும் பாவம் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, இதெல்லாம் கம்பெனி சீக்கிரட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணிடுறீங்கல்ல, அது இருக்கட்டும், நான் வந்தீங்கன்னா நான் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்து எல்லாம் பிரச்சாரம் பண்ணி உங்களை வின் பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் எங்கே சொன்னாலும் நான் வந்துடுறேன். ஆனால் நீங்கள் வெளியே போய் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது இதுதான் அபிஷியலாக சொல்ல வேண்டியது. ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி வைக்க பார்த்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியாய தர்மத்தெல்லாம் எப்படிங்க ஏற்றுக்க முடியும், இது ஒரு அநியாயம், இது ஒரு துரோகம், அதனால அதை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிருங்க. ஏன்னா இதே தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லினுக்கிறோம். அதனால இது கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷனாக ஒரு மாதிரி நல்லா இருக்கிறது மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ட உடனே குருநாதர் வந்துட்டார். வந்துட்டு பொதுக்குழுவில் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, அந்த 2 எம்எல்ஏ கிட்ட இப்படிதான் மேட்ரு, என்ன சொல்றீங்க, ராஜினாமா பண்ணிடுறீங்களா அப்படின்னு உடனே அதுக்குள்ள இவர் முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு இருக்கிற அந்த கேப்லயே திமுக ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணிட்டாரு, இந்த 2 எம்எல்ஏ கிட்டையும் பேசிட்டாரு போலக்குதே. அப்படிலாம் போகாதீங்க, நம்மகிட்டே இருங்க, உதயசூரியன்ல தானே ஜெயிச்சிங்க, எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டாங்க போலக்குதே. இவர் போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. டிஸ்அப்பாயிண்டட். இதெல்லாம் கொஞ்சம் நடந்ததுல லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு நம்ம குருநாதர். அப்போ உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது இந்த காமெடியில் வரும்ல, அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல, கௌதம் தான் சக்தியை லவ் பண்றான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்னங்க எல்லாரும் குதிரை பேரம் சொல்றீங்க, தாவேக்கா ஒண்ணு எங்க கூட குதிரை பேரம் பண்ணல, சிஎம் தான் 2 பேரை ராஜினாமா பண்ண சொன்னாரு, ராஜினாமா பண்ண நானே வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு, ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி சிங்கமுத்து உடனே மட்டையாயிருவார்ல, அந்த மாதிரி நம்ம குருநாதர் மட்டையாயிட்டாரு சொல்லிட்டு. அந்த மாதிரி வெளிப்படையா 2 பேரை நீங்க ராஜினாமா பண்ணீங்கன்னா உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஏதோ பிசியெல்லாம் சொல்லியிருப்பார் போல இது நம்ம முதலமைச்சர் தூய சக்தி. அதை கொண்டு வந்து கட்டு சோத்தை பொதுவில் பிரிச்சுட்டாரு நம்ம குருநாதர். இதுதான் டே 1 as a spy in டிவிகே கேம்ப். அதனால மிச்ச மீதி வேலையை பார்த்துப்பாரு. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் அன்பு மகனே அப்படின்னு சொல்லி நம்முடைய குருநாதர் அவர்கள் டிவிகே அலைன்ஸ்ல சேர்ந்திருக்காரு. வாழ்த்துக்கள் அப்படின்றத நம்ம நேரத்தில் சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறோம். அதோட சேர்ந்து அடுத்த ஒரு செய்தி பார்த்தா இன்னைக்கு காலையில வாக்குல விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்றாராம். அதுதான் பண்ணாரேப்பா போன வாரமே. அவரு விஜயபாஸ்கர், அவரு புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், இப்ப பண்ண போறவர் கரூர் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், எம்ஆர்வி, அவர் சிவி. என்னையா சொல்றீங்க? ஆமா, 2 விஜயபாஸ்கரும் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு விஜய் கட்சியில சேர போறாங்களா? அடா பாவிகளா. அப்புறம் என்ன, அப்புறம் இது வரைக்கும் 6, இதோட சேர்த்து 7 இடைத்தேர்தல் இப்போ வரைக்கும் 7 தொகுதிக்கு கன்ஃபார்ம். நாங்க 2 வைகோ சைட்ல இருந்து ட்ரை பண்ணோம், அவங்களுடைய லாயல்ட்டி, ஏன் விசுவாசம் ஸ்டாலின் அங்கிள்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்க என்ன பண்றது, இப்போதைக்கு 7 இருங்க, அப்படியே வேற ஏதாச்சும் ஒரு பீஸ் சிக்குதா பார்ப்போம், அதிமுகவிலேயே பார்ப்போம். சரி, அதிமுகவுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு ஜாலியா ஏதோ பண்ணிக்கிட்டு பாதி பேர் வர்றதில்ல சோசியல் மீடியா பக்கமே, மீதி பேர் ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. ஏங்க உங்க கட்சியில இருந்து முக்கியமான தளபதி போயிருக்காருங்க அந்த பக்கம், கோவம் வரல, டென்ஷன் ஆகல, கண்டனம் தெரிவிக்கணும்னு தோணல, அறச்சீற்றம் எதுவும் உள்ளந்து வரல அப்படின்னு கேட்டா, மரத்து போச்சு சார், அடி வாங்கி இந்த மரத்தமிழனுக்கு மரத்து போச்சு சார்னு சொல்லி ஒரு படத்துல விவேக் சொல்லுவார்ல, பின்னாடி சுற்றுவாங்க அவரை, சுட்டினதுக்கு அப்புறம் இன்னொரு சைடும் சுடுன்னு சொல்லி கேட்பாருல்ல, அந்த சைடை மட்டும் ஏன்டா விட்டு வச்சிருக்க, அதையும் சுட்டுறா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரே இடத்துல சூடு பட்டு அவங்களுக்கு மறுத்து போச்சு. போங்கயா, என்னத்தை தூக்கின்னு போறீங்களா போங்கயா அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கடா அங்க இருந்தாங்க எப்பனா காணோங்கிற மாதிரி, எங்கடா அங்க இருந்து அதிமுகவை காணோம் அப்படிங்கிற மாதிரி பாதி பேர் ஷாக் வேற.
சரி, இன்னொரு கேள்வி நம்ம கேட்போம். தாவேகா வெர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் ரொம்ப தெளிவானவங்க, அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. இப்ப கரூர் தொகுதிக்கு இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. விஜயபாஸ்கரை தூக்கி நீங்க தாவேகால போட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வருது. கண்டிப்பா போட்டுப்பீங்க, அதுதான் இதெல்லாம் நடக்குது. வேற யாரும் சொல்லி அவர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது அந்த இடைத்தேர்தலில் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் தேர்தல் வந்துச்சுல்ல, அந்த ஒரிஜினலாக நடந்த 2026 பொது தேர்தலில் விஜயபாஸ்கர் யாரை தோக்கடிச்சாரு? தாவேகால மதியழகன். மதியழகன் யாரு? கரூர் மேட்டரில் திமுகவால் கைது செய்யப்பட்டு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கைது நடவடிக்கை அல்லது வந்து ஒரு டைரக்டான ஒரு நெருக்கடி அப்படிங்கிற விஷயத்த அந்த லோக்கல்ல இருந்து ஃபேஸ் பண்ண ஒரு மாவட்ட செயலாளர்னு நினைக்கிறேன். அவர் தான் வேட்பாளரை போட்டிங்க, அவர் தோத்துட்டாரு. அப்போ அவர் அதிகாரம் பெறுவது எவ்வளோ முக்கியம்? தாவேகாக்காக உண்மையிலே ஒரு தியாகம் பண்ணவர்னு நம்ம சொல்லலாம். ஒரு 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 தியாகம், ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அந்த தியாகிக்கு மறுவாய்ப்பு கொடுப்பீங்களா? இல்லை அதிமுகவிலிருந்து அந்த ஓட்டில் ஜெயிச்சுட்டு இப்போ கட்சி மாறி வந்து உங்கள் கட்சியில் சேர்ற அதிமுகவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் துரோகிக்கு நீங்கள் அந்த இடத்துல சீட்டு கொடுப்பீங்களா? ஒரு சிம்பிளான கொஸ்டின். கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் எவ்வளோ செலவு பண்ணி ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி மதியழகனுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த மதியழகனுக்கு வாய்ப்பு கொடுக்காம எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு வாய்ப்பு கொடுக்கிறது என்பது என்ன விதமான தூய்மையான அரசியலில் இது அடங்கும் அப்படிங்கிற அந்த கேள்வியும் வரதான் செய்யுது. இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ரைட்டுப்பா 7 வலிச்சு போட்டாச்சு, இடைத்தேர்தலுக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்னும் போது இப்போ திமுக குறுக்க பூந்து குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் கேள்வி கேட்குறாரு. என்னன்னா, ஸ்கிரிப்ட் படி பொங்கிய முதலமைச்சர், தொடமாட்டேன் தொட்டா விடமாட்டேன், எது இந்த ஊழல் பண்றவங்கள, மக்கள் பணத்தை ஆட்டையை போடுறவங்கள என்று ஸ்கிரிப்ட் படி பொங்கிய முதலமைச்சர் அடுத்த சீனில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியவரை தன் கட்சியில் சேர்க்க முயல்வது ஏன்? ஆமா, போன சீன்ல சொன்னாரு, தொட்ட மாட்டேன், தொடவும் விட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டேன் அப்படின்ட்டு 4 வகையான என்ன மாதிரிலாம் விட மாட்டாருன்றதை வகைப்படுத்தி சொன்னாரு. அப்படின்ட்டு போன சீன்ல பேசிட்டு இந்த சீன்ல சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியவரை தன் கட்சியில் சேர்க்க முயல்வது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, ஏன் அப்படின்னா அதான் அது அப்படித்தாங்க, நாங்க வந்து யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் சொன்னோம்ல விடமாட்டோம் அப்படின்ட்டு, தொட்டவங்களை விடுறோமா, தூக்கி தூக்கி கட்சியில் போட்டுக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, அப்படித்தான் விடலையே, நாங்க விடமாட்டோம் அதெல்லாம் விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். இந்த ரஜினி முருகன் படத்துல ஆடிக்கார் எடுத்துட்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ பண்ணிடுவாங்க, பரோட்டா சூரியும் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும். அப்போ ஒரு போலீஸ் ஒருத்தர் வருவார், தெரியும் தானே, வந்துட்டு பயங்கரமா ரூல்ஸ் பேசுவார், பயங்கரமா அவங்க 2 பேரையும் வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவார். இப்போ நம்ம டிவிகே கவர்மெண்ட் எப்படி நாங்கள் யாரையும் ஊழல் செய்கிறவங்களை விடமாட்டோம் அந்த மாதிரி பேசிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு போனால் 10-15,000 ரூபா ஆகணும். எவ்வளோ வச்சிருக்கிற அப்படின்பாரு. 20 ரூபா சார். நீ 20 ரூபா சார். எங்க? அதான் சார் அது அப்படின்பா. கடைசியில் அந்த வெறும் 20 ரூபா தான் இருக்கும். அந்த 20 ரூபாயை பார்த்துட்டு, நான் அதிகாரியா இருக்கிற இந்த ஊர்ல தப்பு செய்யணும், சட்டத்தை மீறணும் அப்படின்ட்டு எவனுக்கும் எந்த காலத்தையும் தைரியமே வரக்கூடாதுடா, அதுக்கு தான்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 ரூபாயை வாங்கிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி தான் இனிமேல் தொட்டவர்களையும் விட மாட்டேன், அதுக்கு தான்டா இவரை தூக்கி என் கட்சியில் வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் தூக்கி தன்னுடைய கட்சியில் வைத்துக் கொண்டிருக்கிறார். வேற லெவல் பண்றாங்க. உண்மையிலே செம்மையான ஒரு கிளீன் கவர்மெண்ட்டை கொடுக்கறதுக்கான அத்தனை முகாந்திரங்களும் அத்தனை வாய்ப்புகளும் சும்மா பலன்னு கண்ணுக்கு தெரியுது, பிரைட்டா தெரியுது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக என்ன நடந்துச்சுன்னா, நம்ம பவுடர் ஏதோ குளுக்கோஸ் பவுடர் எடுத்துட்டு போயிட்டு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வகுந்து அது ஏதோ பண்ணி ரீல்ஸ் போட்டார் இல்லையா நம்முடைய அமைச்சர் கில்லி சரத், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அவரை பதவியை விட்டு தூக்கணும், அமைச்சரவை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக மாணவரணி சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. பயங்கரமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சே, இப்படி பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, வா மச்சான் அப்படிங்கிற மாதிரி. இந்த 2021 முன்னாடி அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமே, பலூனை பறக்க விடுறது என்ன, போராட்டம் பண்றது என்ன, அப்படியே வாயில கருப்பு மாஸ்க் கட்டிக்கிட்டு மெழுகுவத்தி பிடிச்சிட்டு போறது என்ன, அப்படி பல பர்ஃபார்மன்ஸ்களை பண்ண குரூப்பு தான். ஆமா, அதுக்கப்புறம் 5 வருஷம் போட்ட ஆட்டத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பழைய ஃபார்முக்கு திமுக வந்து ரோட்ல உட்காந்து உருள்றதையும் பிறல்றதையும் போராட்டம் பண்றதையும் பார்க்கும்போது, ஆடடா அற்புதம்யா, வா வந்து வரிசையில் உட்காரு, நாங்கெல்லாம் வந்து நீங்க பவர்ல இருந்தாலும் இல்லைனாலும் எதிர்கட்சியா இருந்தோம், இப்பதான் நீங்க புது பேட்ச், இப்போதைக்கு நாங்க தான் சீனியர், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி நம்மள மாதிரியான ஆட்கள், அவங்க கிட்டே குப்பை கொட்டிட்டு இருந்த ஆட்கள்லாம் சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்படி ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு நாங்க வந்து அவரை அமைச்சரவையில நீக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம வீடியோஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாம்
மாணவர் அணி சார்பில் ஸ்டூடெண்ட் விங்கு, எங்கடா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டுகளே காணும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள். ஸ்டூடெண்ட் விங்குன்னு சொல்றீங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கப்பா அப்படின்னா, எல்லாம் ஸ்டூடெண்ட் தாங்க, எல்லாரும் ஸ்டூடெண்ட் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்டா இருந்தோம். இல்லைங்க, ஸ்டூடெண்ட் விங்குன்னா உங்க கட்சியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் தானே வரணும். எல்லாம் வந்திருக்கிறவங்களாம் பார்த்தா அவங்களுடைய அப்பா சித்தப்பா பெரியப்பா மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னா, ஆமாங்க, அவங்களுக்கு சப்ஸ்டியூட் பிளேயரா நாங்க வந்திருக்கிறோம். ஸ்டூடெண்ட் விங்குக்கு இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. காலேஜ் இருக்காதா? படிக்க போயிருக்கிறாங்க பிள்ளைங்க. மாணவர்களே கல்விக்கு எதிராக பேசுறியா? அதனால இப்போ அவங்கள படிக்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டு, டியூஷனுக்கு அனுப்பிச்சிட்டு, அவங்க சார்பில் நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னாள் அமைச்சர் மாசு, சேகர்பாபு அவர்கள், அதுக்கப்புறம் மேயர் பிரியா அவர்கள், அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணி கைதாயிருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு நெருக்கடியை அப்படியே டிவிகே கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வராங்க. குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணுவோம். ஒருவேளை மாத்தலைன்னா, பார்த்தீங்களா ஆணவத்தை, இவ்வளோ பேர் இவ்வளோ கேட்டு இவ்வளோ ப்ரெஷர் போட்டோம், இவங்க வந்து மாத்தாம உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா, அப்ப இவங்களுக்கு மக்களை பத்தியோ இல்லை மக்களுடைய சந்தேகத்தை பத்தியோ கவலை இல்லை அப்படின்ட்டு எடுத்து வைக்க போறோம். ஆமா, கரெக்டு தானே, நியாயம்தான், அப்படிதான் சொல்லணும். அப்படி சொல்லிடலாம். இல்ல மாத்திட்டாங்க அப்படின்னா, பாத்தியா தப்பு பண்ணாம இருந்தா மாத்தி இருப்பாங்களாப்பா பாருங்க. அப்ப தப்பு பண்ணவங்களே பார்த்து இவங்க மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்காங்களே, அப்ப நான் பார்த்து ஒரு வேட்பாளரின் தேர்வு செஞ்சேன்னு சொன்னாரே இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள், அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கெட்டவங்களா தப்பு பண்றவங்களா பார்த்து தேர்வு செஞ்சு இன்னைக்கு உட்கார வச்சிருக்காருன்னு சரியா போச்சா அப்படின்ட்டு அப்படிக்கா வருவோம். பார்ப்போம், இருங்கயா, ஒரு கல்லை போட்டு பார்ப்போம், மாத்துறாங்களா மாத்தலையா அப்படின்ட்டு. மாத்தனாலும் அடி, மாத்தலனாலும் அடி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு வரக்கூடிய தகவல் மாற்றப்படுகிறாரான்னு சொல்லி காலையிலேருந்து ஓடி நின்று, அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது இல்லப்பா, அப்படி உடனே மாத்தனா கௌரவ கோளாறு, எங்களுடைய எதிர்ப்புக்கு பணிந்தது தாவேக்கா, 15 நாள்லயே படுத்துருச்சு. இப்ப இவங்களுடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னு பேசுவாங்க. அதனால ஒரு 3 மாசம் கொஞ்சம் கம்முன்னு இருந்துட்டு, நாமளா விரும்பி நாமளா யோசிச்சு நம்மளா ஆக்ஷன் எடுத்த மாதிரி ஒரு சீனை உருவாக்கினா தான், பாத்தியா தப்பு பண்ணா அது தன் சொந்த பொண்ணா இருந்தாலும் சுட்டு கொண்டாண்டா இந்த சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்பீரமா நம்ம நடந்து போறதுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி மாத்திக்கலாமா அப்படிங்கிற யோசனையிலையும் தாவேக்கா இருக்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ தெரில என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. பட் எதிர்கட்சிகள் அரசியல் பண்றது பார்க்க நல்லா இருக்கு, இது தேவை. எதிர்கட்சிகள் ரொம்ப ரொம்ப வலுவா இருந்தால் தான் ஜனநாயகம் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பண்ண போகிறார் விஜய் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.